இந்த பேசும்போது சில ஆதரவு நடக்கும் அஞ்சலி கூப்பிட்டோம்னா இந்த நினைவாஞ்சலின்னா எல்லாம் அமைதியாக தான் இருக்குமான்னு எனக்கு தெரியும். விவேகானந்தர் சொன்னார், இறந்த பிணங்களை பற்றி அது இறக்க போகும் பிணங்கள் அழைக்கின்றன. அதனால ஏதோ ஒரு அமைதியா அது எதுக்குன்னா இப்படி ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் வர பெரிய 2 லெஜன்ஸு 2 பேருமே தெரியுது. 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்களுடைய நாலேஜுக்கு கிடைத்தது அந்த டாக்டர். 2 பேருமே நம்ம சேர்ந்து செய்யும் முதல்ல இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. 2 பேருமே பழக்கம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் சொன்னாங்க அவ்வளோ இல்லையே இவ்வளோ இல்லையே இப்போ கருணா சகோதரர் சொன்னார், ஒரு அந்த இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், நடிகையும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள மாதிரி நடிக்க தெரியணும், நிறைய. அதனால் நான் அதெல்லாம் சொல்ல வரல. அதான் அது அவருக்கு வந்து இது தவறல்ல. நம்ம வந்து எல்லாமே அனுப்பிச்சிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். எனக்கு என்ன ஒரே பயம் வந்துருச்சுன்னா இப்போ சமீப காலமாக கணிசனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு ஃபேஸ்புக்கு நான் சொல்லிட்டுருக்காங்க. அதனால் தயவுசெய்து அதிகமா உண்மையிலே செஞ்சுட்டாங்களா, நாகேஸ்வரா செஞ்சுட்டாங்க எனக்கு தெரியல, ஏன் நடேசன் சொல்லலைன்னு சொல்ல இதுக்கு மேலே கழிவாக சொல்லிட்டு நடேசன் தயாராகி இன்னொன்று என்னன்னா அவர் 2 பேருக்கு செய்வது வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அரசியல் தெரிவிச்சிருக்கோம். அது ஒரு பெரிய காரணம். 24 மணி நேரத்தில் இந்த இடத்த கொடுத்தாங்க. வெறும் 24 மணி நேரம் தான். அதில் நான் எதிர்பார்க்காதது எங்களுக்கு இந்த ராணி சீட்டையால் 24 மணி நேரத்தில் கிடைச்சது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஐயா நாகேஸ்வரன் நமக்கு கொடுத்த டைமே 12 மணி நேரம் தான். அவர் செஞ்சது காலையில் தெரிஞ்சது. சரி, இப்போ அவருக்கு செய்யறதா அவர் எடிட் பண்ணுவான்னு கூட எனக்கு ஃபோன் பண்ணேன். நாகேஸ்வரர் அவர் செய்யறீங்க எப்பவுமே நடேசன் முன்னாடி அதெல்லாம் நம்ம உண்மையை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அடுத்தது யோசி இன்னும் சர்வசார்கிட்ட நாங்கள் பேசி இறந்துட்டாரு, நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவரு ஹைதராபாத் இருக்கார். மரியாதை செய்து விட்டு நான் நாளை வந்து விடுகிறேன். இப்படி எல்லாரும் என்னென்ன மரியாதைகள் யார் யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஒரே இடம் தான் நடேசன். குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா அன்னைக்கு குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்கன்னா என்னுடைய தாயாரை போன்றவர். ஏன்னா அம்மா வந்து என்ன அவங்க வீட்டில் உட்காந்து பேசும்போது தலையில் இருந்து பேசினாங்க. அவங்க பாராட்டுறாரு. இந்த நல்ல அற்புதமான ஒரு பூ ஆதாரம்லாம் வந்து எல்லாமே ஷார்ட் பீரியட் செஞ்சது. அதுக்கு பெரிய உதவி இல்லைன்னு குணா அவர்களும் இந்த ஹால் மேனேஜர் செந்தில்குமார். இந்த நினைவாஞ்சலியில் வந்து இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நான் சொல்லி ஆகணுன்ற ஒரு நிலை. அதே போல் நம்ம குரு அவர்கள், அப்புறமா வந்து அவருடைய துணையோடு இல்லாமல் சங்கம் சிலருக்கு இயங்காது அப்படி இருக்கக்கூடிய ராஜா அவர்கள், அதே போல் நம்முடைய சகோதரர் கிருஷ்ணன் மனோ அவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் எவ்வளோ எடுத்துட்டு வாங்கிப்பாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அம்மாவை பார்க்கும்போது அவங்க லைட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்மளால முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஒளி மாதிரி இருந்தவர்கள் அவங்களாம். அதே மாதிரி மகன் முன்னாவர்கள், அப்புறம் அரங்க ஊழியர்கள், அவங்களுக்கு என்னோட பழக்கம் இருக்கு. நான் அரங்க ஊழியர் இருக்கு. ஆனால் இப்போ நாடகமே போடுறதில்லை, மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதை கேட்டாலும் அவர் அரங்க ஊழியர் தலைவர் மேனேஜருக்கு இருங்க, நான் ஐயாவை கேட்டு சொல்கிறேன், அவரை கேட்டு சொல்கிறேன், இவர் எங்கே இருக்காருன்னா அமெரிக்காவில் இருக்கார், ஒருத்தர் விஷயத்தில் எந்த கேட்டு எதை கேட்டு சொல்கிறேன், ஒரு சீட்டு போடுறது. அதனால் இப்படி ஒரு பெரிய சிக்கல் வந்தது. நான் பயந்துருந்தேன். ஆனால் இவங்க வந்து மிக அழகாக எங்களோட ஒத்துழைத்தார்கள். இப்போ சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. முதல்ல தெரிஞ்ச நடேசன் செய்வீங்க, நான் மேக்சிமம் கோஆப்ரேட் பண்ணுறேன்.
அட்லீஸ்ட் இவங்களாவது கோஆப்ரேட் பண்ணுறாங்க நடிகர் செய்யறதுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஆனால் எங்கள் மனிதன் இருந்தோம். அவர்களுக்கும் அதை விட என்னென்னா எங்களுக்கு முக்கியமானது என்னென்னா எல்லோருக்காக வருவாரா இல்லையா இங்கே எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆனால் மாலை கரெக்டாக வந்து சேர்ந்த சரத்குமார் தலைவர்கள் அதனால் ஒரு சிலர் ஆரம்பித்தார்கள். இந்த தென்னிந்திய சொன்னோன்னு அஞ்சலி நான் சொல்லியிருக்காங்க. அதனால் அதே பேர் வச்சுக்கணும். முக்கிய ஆறு நமக்கு நினைவுகள் செய்யும் போதும் இது தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். அதில் மாறவே இல்லை. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அது ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு இடம். அதான் கேஆர் சொன்னார், கலைஞர்களை சொன்னார். அந்த கலைஞர்கள் வாங்க இடத்தையும் சொல்லுவார். அதனால் நான் இந்த பேசுகிறேன் ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகும். நாம் வந்து சாதிக்க போகிறதா எப்பயோ சாதிக்கலாம். முதல்ல அவங்க தொழிலில் சாதிக்கணும் சொல்லி அம்மா அன்பில் அவர்கள் நம்முடைய அந்த திருவனந்தபுரத்தில் ஐயா ஒப்பந்தத்துக்கு வரும்போது பார்த்தேன். அப்புறம் ரொம்ப சிரமம் தெரிஞ்சுதான் பேசினாங்க. எனக்கு தெரியாது. நான் வந்து ஹிந்தி ஒழிப்பு தமிழ் வாழ்க்கை சொல்லி போனதில் நான் இருக்கேன். அதனால் அது என்ன சொல்லுன்னா அம்மாவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எங்கள் வீட்டில் அம்மாவெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் அப்புறமா நான் வந்து அவங்க பாராட்டு விழா நடிகர்களுக்கு செய்யும் போது நான் இந்த நடிகெல்லாம் போகும்போதெல்லாம் அவங்க எங்களை படுத்துகிற பாடு இருக்கு. பர்ஃபெக்ஷன் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க பர்ஃபெக்ஷன் நமக்கு முடியாதுன்னு சொல்கிறேன். கடைசி அம்மா எனக்கு முடிஞ்சால் வாங்க என்னோட உள்ளுமா இல்லை. எப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அவங்க கரெக்டாக கேட்டுகிட்டே வந்தாங்க. ஆனால் அவங்களே கண்ணீர் விட்ட விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நம்ம மேலே இங்கே உட்கார சொன்னாங்க. நீங்கள் உட்காரக்கூடாது, உங்களை எப்படி அழைக்கணுமோ எனக்கு அழைக்க தெரியும்னு சொல்லி அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தான் அந்த பொறுப்பில் விட்டு நம்மளுடைய 62 வருஷம் ஆச்சு நடிகர் சங்கம் ஆரம்பிச்சு. 82 ஆரம்பிக்கப்பட்டது. 62 வருஷம். 62 வருஷத்துல இது வரைக்கும் ஒரே தலைவியாக இருந்தவர் அம்மா அவர்கள், அஞ்சலி அம்மா அவர்கள். அது யாருமே அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க எப்படி அழைக்கணுமோ எனக்கு அழைக்க தெரியும்னு சொன்னால் அது மாதிரி அவங்களுக்கும் எனக்கு எப்படி பேச தெரியுமோ அது மாதிரி பேச தெரியும்னு அழகாக சொன்னாங்க. 4 பேர் இருக்கும் மேடம், 4 குழந்தைகள் இருக்கும் மேடம். ஆனால் இது தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது நல்ல சித்திரன்னு சொன்னாங்க. இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஒரு பெரிய கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது நல்ல டிஸ்கவர் போட்டு வச்சுருக்கோம். நான் பலருக்கு டிஸ்கவர் தான் போய் சொன்னாலும் புரிய மாட்டேன். அதனால் அந்த டிஸ்க் வச்சுருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சரியாக இருந்தது. ஏன்னா எடிட் பண்ணி போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் பார்க்கும்போது பெரிய இஷ்டம். இதே மாதிரி ஐயா நாகேஸ்வரர் அவர்கள் அவர் வந்து நான் ஒரு சும்மா ஒரு டாக்குமெண்ட்டுக்காக ஒரு வியாபாரத்துக்காக நான் சென்றிருந்தேன். அப்போ அவரை வச்சு எடுக்கணும். அவர் பேசுகிறத அப்போ ஒரு டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எனக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி ஒரு டைம் கொடுக்கணும். அவங்க வேறு கிருஷ்ணன் வந்து ஏன்னா அவர் நாங்கள் நினச்சிருக்கோம். அப்படிங்கும்போது திருப்பி நாகேஸ்வரர் கூப்பிட்டாரு சொன்னாங்க. நான் போனால் அவர் திருப்பி எதுவும் பேசிட்டு இருக்காரு. சின்ன பேரமாக இருந்தாரு. எங்கள் அப்பா வயசாக இருக்குங்க அப்படின்னு அவர் கற்பனை. அப்புறம் திரும்பி பார்த்தாருன்னா அந்த ஸ்கூலில் எடுத்துங்க அவர் வெயிட் பண்ணுறப்ப எடுத்தோம். என்ன இன்டர்வியூன்னு கேட்டார். ஸ்டேரிங் ஒரு ப்ராடக்ட் அப்போ சொல்லி எடுத்தோம். எடுத்தோடனே அது வந்து சாப்பிட்டுன்னு சொன்னார். அந்த எனக்கு ஏன்னா அவர் ரொம்ப அறிவாளியாக இருக்காரு. நிறைய நல்ல விஷயம்லாம் பேசுகிறார். ஏன்னா ஒரு வளர்ந்து வரார் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து ஒரு அது நமக்கு படுத்துறேன் ஏய் ஒரு பேசுனா கேட்டார். அதுக்கு தான் தெரிஞ்சு எனக்கு புரியும். யார் அப்படி பார்த்தேன் சார் சச் அ கிரேட் ஆக்டர். நீலாம் என் வீட்டுக்கு வா சொல்லி கூப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு போகும்போது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது.
அவர்களெல்லாம் பார்த்து நன்றி. ஒரு இறந்து காரணம்னா 91 வயசு எஸ் லிட் திஸ் லைஃப். முன்னால் 91 பழக்கமானதே ரொம்ப இனிவதாக இருந்தாலும் அந்த வீரர்கள் உள்ள 2 லெஜெண்ட்ஸ் இருக்கு. நான் தேவதாஸ் பற்றி கேள்விப்பட்டேன். அந்த குடிகாரன் வர சீன்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு 2 வாரமோ 3 வாரமோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றி உடம்பை வருத்தி கொண்டார். உடம்பு வலியாக செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஏற்பட்ட நிலைகளை பற்றி அவங்களெல்லாம் பார்த்து பேசுறீங்க ஒரு பெருமை இருக்குது. அதனால் அடுத்த முறை யாராக இருந்தாலும் சரி, வரலாம் சரி, தெரிஞ்ச விஷயமும் செயல்பட முடியாது, அவருடைய கடமையை செய்ய முடியாது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது சொல்லி அத்தனை பேருக்குமே என்னுடைய 2 பெரிய கதைகளுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய இயக்கத்தின் சார்பாக, நினைவாஞ்சலி சொல்லி நேசனத்தின் குடும்பத்தின் சார்பாக வந்தவர்கள் வராதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய ஆதரவை பெற்று நிறைய ரீசன் செயலாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை அடுத்ததாக என்னுடைய பட்ட தலைவராக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய, அதாவது கடவுள் மட்டுமே துணையிலும் இருப்பார் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் துணையிலும் இருப்பார், திருமணம் திடீர்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு தென்காசி வருவார். அப்படி எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் பேசினது எல்லாருமே இந்த பேசினாலும் கொஞ்சம் மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு பத்திரிக்கையாளர் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறை நன்றியை சொன்னேன். ஏன்னா பத்திரிக்கையாளர் எப்பவும் வந்து எனக்கு அவங்களுக்கு ஆகவே வராது. அவர் வந்து சொன்னார், ஆனால் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும், பேசி முடிச்சுட்டு தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரின்ட்டு விட்டாங்க. இவ்வளோ நல்ல பத்திரிக்கையாளரை நான் பார்த்துருது. அதனால் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி எல்லாம் கடைசி நான் நின்று வரைக்கும் அதை வரைக்கும் நின்றுங்க தயவு செய்யணும் சொல்லி மறந்துருக்கும் நிகழ்ச்சி நான்லாம் வந்து இவங்கெல்லாம் காலம் கூட மாற்றவே மாற்றேன் சொல்லி. ஏன்னா எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலும் சொன்னாலும் மனித சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் இருக்கும் வரை நாங்கள் எல்லாம் நம்பிச்சாவோம் என்று சொல்லி